இந்த இணையதளங்களோட தொடர்பாகி, இந்த தொலை தொடர்பு சாதனங்களோட தொடர்பாகி, இந்த பாட்டு, இந்த படங்கள், இந்த சீரியல், இந்த மோசமான காட்சிகளுக்கு அடிமையான எந்தவித முன்னுதாரணமும் இல்லாத கேவலமான ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அடிப்படை காரணம் சகோதரர்களே, அந்த 3 விடயத்தையும் நாம் இழந்ததுதான். இன்று அன்பான பெற்றோர்களே, நாம் யோசிப்போம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதிகமானவர்கள் நாம் எங்களுடைய பெற்றோர்களும் தான், எங்களுடைய மனைவிமார், குழந்தைகள் சகிதம் வீட்டுக்கு முன்னால் நாம் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து சிற்றுண்டிகளை சாப்பிட்டு கொண்டு அந்த பெரிய டிவியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள், அந்த பாட்டு, இந்த படம், இந்த மோசமான சீரியல்கள், இந்த இச்சையை தூண்டக்கூடிய பாடல்கள், சீரியல்கள், மோசமான வரலாறுகள், இந்த கதைகளை பார்க்கும் பொழுது முன்னுதாரணம் உள்ள ஒரு சமுதாயத்தை, பெண்களை பார்க்க முடியுமா? ஒரு பொழுதும் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. கண்ணியமான சகோதரர்களே, வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லப்படக்கூடிய அரசன் ஒரு மிம்பரில் இருந்து மிக முக்கியமான 4 விடயங்களை சொல்கிறார். பெற்றோர்கள் நாம் இதை எங்களுடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வோம். அவனுடைய காலத்தில் தான் சங்கீதம் வேகமாக பரவியது. அவர் சொல்கிறார், ஈயாக்கும் பல் கினா, மக்களே, சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த சங்கீதத்தை ஒரு வாலிபரோ, ஒரு வாலிப பெண்ணோ, வயோதிபர்களோ, ஆண்களோ, பெண்களோ தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது இந்த சங்கீதம் யுத்ஹிபுல் ஹயா, ஒரு மனிதனுடைய வெட்கத்தை முழுமையாக கலட்டி எடுத்துவிடும். இதனை கண்கூடாக நேரடியாக எங்களுடைய இந்த நாட்டிலே, ஊரிலே, பாக்களிலே, வசுவண்டுகளிலே நாம் நேரடியாக பார்க்கிறோம். வெட்கமில்லாத ஒரு சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. அடிப்படை காரணம் சகோதரர்களே, இந்த பாட்டும், இந்த படமும், இந்த சீரியலும். இரண்டாவது சொல்கிறார், ஃபஇன்னஹு யஸீது ஃபிஷ்ஷஹ்வா, இந்த பாட்டு, இந்த படம், இந்த சீரியலை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய இச்சை அதிகப்படும். கண்ணியமானவர்களே, இதை கண்கூடாக நேரடியாக நாம் பார்க்கிறோம். எங்களுடைய நாட்டில் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாட்டுக்களை போட்டு ஆடுகின்றார்கள். பஸ் வண்டுகளிலே இந்த பாட்டை கேட்காமல் செல்ல முடியாது. போட்டுக்கொண்டு ஆடக்கூடிய அந்த ஷைத்தானியத்தான செயற்பாடுகள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலைமைக்கு அடிப்படை காரணம் இந்த பாட்டும், இந்த படம், இந்த சீரியல்கள். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், ஃபஇன்னஹு யஹ்திமுல் முருஆ, இந்த பாட்டு, இந்த படம் ஒரு மனிதனுடைய மனிதாபிமானத்தை முழுமையாக கலட்டி எடுத்துவிடும். இன்று நாம் பார்க்கிறோம், மனிதாபிமானம் படைத்தவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்களா? அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கிறார்கள் என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு அந்த மனிதாபிமானம் முழுமையாக கலட்டப்பட்டு விட்டது சகோதரர்களே. இதெல்லாம் இந்த பாட்டு, இந்த படத்தினுடைய விபரீதம். நான்காவதாக அவர் சொல்கிறார், ஃபஇன்னஹு யனூபு அனில் ஹமர், இது மதுபானத்திற்கு ஒப்பான ஒரு காரியம். மதுபானம் குடித்தவனும் ஆடுகிறான், பாடுகிறான். அதே போன்று இந்த பாட்டு கேட்கக்கூடியவனும் ஆடுகிறான், அங்குமிங்கும் அசைகிறான், பாடுகிறான். மிகப்பெரிய கேவலம் என்பதை கூட மறந்து ஆடக்கூடிய ஆண்களும் பெண்களும் எங்களுடைய சமூகத்தில் உருவாகி இருக்கிறார்கள். குறிப்பாக கல்யாணங்களில் வந்து அனைவரும் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். சகோதரர்களே, அங்கு பாட்டு போடப்பட்டு ஆண்களும் பெண்களும், அதிலும் மிக மோசமான நாசகார செயல், எங்களுடைய ஆடைகளை அணிந்து
வயோதிபர்கள் கூட ஆடக்கூடிய மோசமான காட்சிகள் இணையதளங்களிலே பரவிக் கொண்டிருக்கிறது என்றால் மிகவும் மோசமான ஒரு நிலைமை